நான் வந்து ஒரு 2 கப்பு போல் அவுல் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு உங்கள் தேவைக்கு தக்கன நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். ஒரு 1.5 கப்பு போல் வெல்லம். இந்த வெல்லம் வந்து வடிகட்ட தேவையில்லை, ஏன்னா வந்து இது வந்து நல்ல சுத்தமான வெல்லம். இதில் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு கொஞ்சம் திக்காகி, நமக்கு தெரியும்ல, நல்ல கொஞ்சம் தலை கொதிச்சு கொஞ்சம் திக்காகி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவளை போட போகிறோம். ஸோ இப்போவே போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. அதாவது இந்த பாகை வந்து கொஞ்சம் மூக்கிற ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். கொஞ்சம் நல்ல முத்தி வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும். அதாவது ஒரு கம்பி பாகு அந்த மாதிரி பாகு பதம் வர்ற வரைக்கும். கரெக்ட், அதுதான் கரெக்டான வேர்டு, பாகு பதம். அது வர்ற வரைக்கும் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் வெல்லம் வந்து நல்ல ஒரு பாகு பதம் வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து இதில் அவுல் ஆட் பண்ண போகிறோம். நான் அவுலை வந்து ஆல்ரெடி தண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன், அதனால சாஃப்டாக இருக்குது. அந்த அவுலை ஆட் பண்ணிடுறேன். ஸோ அவுல் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ பண்ணிடுங்க. லோ பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவள் வந்து ரொம்பவும் ஊறிடாமல், ஏன்னா வந்து இந்த பாகையும் அதை அப்சர்வ் பண்ணும். அதனால் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா. இனி இது வந்து ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். மெயின் இது வந்து இந்த ரெசிபியோட பேர் அவள் வரட்டுறது. அதனால இப்போ வந்து நல்லா வரட்ட போகிறோம். இதுக்கு வந்து நல்ல இந்த உருளி அந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அவள் வந்து நல்லா வரட்டியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட அந்த சர்க்கரை பாகை வந்து அவள் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரை மாதிரி ஆகிடுச்சு. இந்த டைம்லேருந்து நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு விடுங்க. அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து நம்ம நெய் வந்து பொரிச்சு விடுறதுக்கு மொத்தம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும். ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப நெய் தேவையில்லை. இந்த இதில் வந்து நான் வெறும் அவல் அதுக்கப்புறம் வெல்லம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேங்காய் போடணுன்னா போட்டுக்கலாம். ஸோ தேங்காய் இருந்துச்சுன்னா அது சுருவின தேங்காயும் நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகே, நானும் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுறேன். இது வந்து அந்த கோகோனட் ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும்ல அது. ஸோ தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. பட் இந்த மாதிரி ட்ரை, இந்த டெசிகேட்டடு கொப்பரை அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ அவள் நல்லா வரட்டியாச்சு. ஃபைனலாக 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் எசன்ஸ் ஒரு கொஞ்சம் ட்ராப் விடுறேன். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே வந்து இது வந்து கடக்கட்டும் கொஞ்ச நேரம். இனி வந்து நெய்யில் கேஷ்யூநட் கிஸ்மிஸ் மட்டும் வறுத்து போட்டுடலாம். இப்போ வந்து நெய் ஊற்றிருக்கேன். இது வந்து அந்த பாயசத்துக்கும் சேர்த்து தான், அதனால் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க நெய்யில். முந்திரி பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா நம்ம கிஸ்மிஸ் போட போகிறோம். ஏன்னா இது கூடயே சேர்த்து போட்டோன்னா முந்திரி பருப்பு வந்து ஃப்ரை ஆகாது, கிஸ்மிஸ் வந்து கரிஞ்சு போயிடும். இது வந்து பாயசத்துக்கும் அதுக்கப்புறம் அவளுக்கும் சேர்த்தே ஃப்ரை பண்ணிடுவோம். நீங்கள் அவள் வரட்டினதுக்கு வந்து தேங்காவை கீரி அதையும் நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஓகே, இது கொஞ்சம் இப்போ கலர் எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் வந்து கிஸ்மிஸ் போட்டுருவோம். ஓகே,
இப்போ நம்ம வந்து இதை அவல் வரட்டினதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுல பாதியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். மிச்சம் வந்து பாயசத்துக்கு. ஓகே, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அவல் வரட்டி ரெடி. அவல் வரட்டியது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அல்வா மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.